இன்னைக்கு டே 1 ஆஃப் மை நியூ ஜாப். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். பார்த்தோமே ஃபஸ்ட் டே ஆஃப் ஜாப் வந்து கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக தான் இருந்தேன். இது வந்து நான் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஸோ பஸ்ஸில் போனது கிடையாது. ஸோ எனக்கு ரூட் தெரியாதனால சேஃபர் சைடுக்கு நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா லேட்டாக வந்தாங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் தென் மேடம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஜாயினிங்கில் எல்லாமே மஸ்ட்டுன்னு சொல்லியுமே மேடம் வந்து கிளம்புற அவசரத்தில் விட்டு வந்துட்டாங்க. லேட்டாக வந்துமே மேடம் விட்டு வந்துட்டாங்க. ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபஸ்ட் டேவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒர்க் வந்து கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும், அதுவும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு கொடுத்த டெசிக்னேஷன் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பேரை பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கும் பயங்கரமாக இருக்குது. ஃபீல் எனக்கு இதுதான் மோஸ்ட் ப்ரெஷரான ஜாபாக இருக்க போகுது. அண்ட் தென் இதுதான் உண்மையான ஒர்க்குன்னு நான் ஃபீல் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஜுஜூபி மாதிரி இருக்குது இந்த ஜாப்க்கு. பார்த்தீங்கன்னா தி வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா ஃபோன் அலோடு இல்லை. ஈவன் கேன்டீனில் கூட வேணும்னா நம்ம லஞ்ச் அப்போ தான் வெளியே வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் அடிக்கிற வெயிலில் வெளியே நின்று யூஸும் பண்ண முடியல. விலாகுக்கு நான் என்னென்னு எடுப்பேன் ஃபோன் இல்லாமல். அங்கே ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஃபோனுமே எனக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு டைமிங்கும் இருக்காது. போன 1 வீக்கில் இப்படி புலம்புறாலே நினைக்காதீங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் மை லைஃப். லோடு அதிகமாக இருந்தாலுமே நான் நிறையவே லேர்ன் பண்ணிக்கிறேன். அது ஒரு குட் திங். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் பார்க்கலாம். அன்டில் தென் நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். டாடா.